எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் சில பேரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் வந்து எம்எஸ்சி ஒருத்தர், அதே மாதிரி கண்ணதாசன் சார், வாலி சார், கேவி மகாதேவன், டிஎம்எஸ், சுஷிலா அம்மா, எல்லாரோட அந்த காலகட்டம், அதாவது இப்போ அடுத்த எங்களுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வந்தாச்சு. நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். இவங்களோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பர்டிகுலராக கண்ணதாசன் சார் தினமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 1973 டெய்லி கடைக்கு போகிறோன்னு இல்லை, அவரோட ஒரு மணி நேரம் சாயந்தரம் போய் கவிதா அவர்கிட்ட போய் வச்சுட்டு அப்படி நேர்ந்து பல கதைகள் அவருக்கும் எம்எஸ்விக்கும் ஏற்பட்ட சுவையான நிகழ்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி எம்எஸ்சி ஒரு வாரம் ரொம்ப அவளோடு இருந்து அப்புறம் சொன்னாங்க அவர் கொஞ்சம் முடியல, அதனால் நீங்கள் வர முடியலைன்னு சொல்லிட்டு. எம்எஸ்சி கிட்ட ஒரு பெரிய விஷயம், இப்போ யாராவது பேசும்போது சொன்னாங்க, அதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தால் கூட நேரில் வந்து அவரே 10 கொடுப்பார், கூட எஸ்பிஎம் இருந்தால் கூட துணைக்கு வருவார். நான் சொன்னேன், எதுக்கு இப்படி நீங்கள் இந்த வேணா நீங்கள் எஸ்பிஎம் கொடுத்து அனுப்பிச்சு அவனை கேட்க மாட்டார், நான் தான் வந்து உங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் எம்எஸ்சி கண்ணதாசன் ஒரு அமைப்பு ஒன்று வச்சு எம்எஸ்சி கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்கே வந்து மறந்துட்டேன் செட்டியா வித்தியாசம் கரெக்ட். ஆமாம், அவர் நினைவு நாள் போது நடக்கும். அதுக்கு பத்திரிகை எடுத்துட்டு வருவார். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு தூரம் வந்து சின்ன விஷயம், நான் பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒன்று கற்றுனேன். ஏன்னா எனக்கு டிவியில் வந்து பேட்டி அடிக்கும்போது உங்களுக்கு யார் குருநாதர்னு கேட்பாங்க. நான் ஒருத்தருக்கு குறிப்பிட்டு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கு நான் ஒன்று கற்றுனேன்னு சொல்லிட்டு அந்த அடக்கம் எளிமை. அவர் வந்தாருன்னா கிட்டத்தட்ட கடையில் ஒரு 50 பேரால் அவர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. எம்எஸ்சியை பார்த்த உடனே ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இன்னைக்கு அவருடைய புகழ் இன்னைக்குள்ள இன்னொரு 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் முடிச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு புகழ். ரொம்ப ஒரு இதுக்கு முன்னாடி மேடையில் சொல்லி போனால் ஞாபகம் இல்லை. ஒருத்தர் கண்ணதாசன் பேசிட்டு இவர் எம்எஸ்சியை சொன்னார். அதுக்கு முதல் நாள் வந்து விடிய அவருக்கு ஷூட்டிங் தான், பாட்டு ஏற்ற வேலை 5 மணி வரைக்கும் வந்துட்டு படுத்துட்ருக்கார். மறுநாள் காலம்புரை 7:30 அல்லது 8 மணிக்கோ அன்றைக்கி இவருக்கும் கண்ணதாசன் சேர்ந்து ஒரு இசையமைக்க வேண்டிய இது சொல்லிட்டு படுத்துருக்கார். இது அவன் சொல்லலை, இவர் வந்து படுத்துட்டார். அவர் எப்போவுமே இவர் போய் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கண்ணதாசன் வருவார். அன்றைக்கி என்னமோ அவர் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து உட்காந்துட்டார். எங்கடா அப்படின்னு கேட்டார். வரலன்னா அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டிருக்காங்க. அவன் அசிஸ்டன்ட் வந்து அவர் வந்ததே படுத்தது 5 மணிக்கு. அவன் எழுப்பல, கேட்டுனா கவனிட்டான். ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் பார்த்தா, 2 மணி நேரம் பார்த்தா, 9 கூட ஆயிடுச்சு, வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், சரி நான் அந்த சுச்சுவேஷன் பாட்டு எழுதி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எழுதி விட்டு போயிட்டாரு. அப்புறம் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, நான் மறந்துட்டேன். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா எழுதி. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அவர் கையில் காசு வந்து காசு நிற்காது. இருக்குதுன்னா அன்றைக்கே மறுநாள் தான் செட்டில் பண்ணி போய் கையில் காலெலாம் இருக்காது. ஒரு ஏதோ ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்க வேண்டியதுட்டு அவங்க அண்ணா ஏஎல்எஸ் கார்ட்டு கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்த போது மாட்டு பொண்ணை பார்த்தேன், அங்கே வந்திருக்காங்க. கேட்டிருந்தபோது அவர் என்ன சூழ்நிலை இல்லைன்ட்டாரு. வந்துட்டு இப்போ இன்னைக்கு பாட்டு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அந்த மாதிரி நிறைய இது மாதிரி வேடிக்கையான விஷயங்கள்லாம் சொல்லுது. எம்எஸ்சியை தன்னை பற்றி சொல்லும்போது முதல்ல அவர் நடிக்கணும்னு தான் வந்தார். அப்புறம் பிற்காலத்தில் நடித்தார் படங்கள்லாம். அப்போ ஜூப்டரில் இருக்கும்போது இவர் இன்னொரு பொண்ணு 2 பேரும் நடிக்கிற மாதிரி சின்ன ஒரு, அதாவது அது எப்படி சினிமா பாட்டுக்கும் தெரியும், ஒரு காட்சின்னு வச்சுங்களேன். அதாவது அந்த கோவலன் கண்ணிக்கு அந்த படம் எடுத்தபோது சின்ன கண்ணிக்கு கோவலனை அது பார்த்து அந்த ரிஷ்போர்ட் பார்த்து அந்த அவர் சொன்ன அதே வார்த்தை, பையன் குள்ளமாக இருக்கான், சூட் ஆகுது, கண்ணிக்கு பெரியவளாக இருக்குது, கம்மியமாக இருக்கான்னா என்னை ஒதுக்கிட்டாங்க. அந்த பாய் வந்து அவன் நெட்டியாக இருக்கான்னு சொல்லி சொல்லக்கூடாதா, என்ன போய் விட்டேன். சார் நல்ல சார், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பெரிய இசை மேலே எங்களுக்கு கிடைக்காம போயிருக்கீங்க. இது மாதிரி இதெல்லாம் சிலதான் கடவுளே வந்து பகுத்தது. இது மாதிரி பல விஷயங்கள் நினைச்சு சந்தோஷமான ஆனந்தப்படுற மாதிரி பெரிய மாமேதையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது பெரிய பாக்கியம்னு சொல்லணும். அவங்களுடைய தாக்கம் பேசும்போது சொன்ன மாதிரி 100 வருஷம் இல்லை, அதுக்கப்புறம் கூட இருக்கும். இது இப்படி தான் செய்யணுன்றதுக்கு அவர் தான் வழி காமிச்சு விட்டாரு. 100 ஒரு படத்தில்
வசனம் கதையோடு நம்ம வந்துடுறோம். பழைய படத்தை பார்த்தோன்னே அவங்க ஒரு மார்க் போட்டு வந்துடுறோம். எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுனேன். முயற்சி எடுத்து செஞ்சவங்களுக்கு அவர்கிட்ட ஒருத்தர் மேடு இருந்த வரையா பாராட்டுறது வேற, எவ்வளோ சிரமம் எடுத்துட்டு இருக்காருன்னு காமிச்சு கொடுத்த அத்தனை இந்த குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இவங்க எல்லா சார்பும் தனியாக நன்றி, வணக்கம். வாசிக்கு திறமை படைத்த ஷியாம் அவர்களே, இந்த குழுவில் நிகழ்ச்சிகளை பார்க்க வந்திருக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோவில் எம்எஸ்வி அவர்களுடைய படங்களை அதிகமாக ஒளிப்பதிவு செய்த இன்ஜினியர் சம்பத் அவர்களே, எம்எஸ்வி வாழ்த்துவதற்காக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இங்கே இல்லை, ஆனாலும் அவருடைய மகன் இங்கே வந்திருக்கிற காந்தி கண்ணதாசன் அவர்களே, இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற MSVTimes.com நம்முடைய விஜயகிருஷ்ணன் உட்பட்ட அவருடைய உறுப்பினர்கள் குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல முறையில் கைதட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இங்கே முக்கியமாக இங்கே வந்திருக்கிற ரசிகர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், எம்எஸ்வியினுடைய பக்தர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன். இந்த MSV.com என்ற இந்த தொழில் நுணுக்கங்கள் வளர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் எம்எஸ்சியுடைய பணிகள் அத்தனையும் .comஇல் மக்கள் பார்க்கிற அளவுக்கு உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கிற 8 ஆண்டு காலமாக அவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதில் லைக்கு அது இதுன்னு ஒரு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் கட்டுரைகளும் செய்திகளும் இந்த இணையதளத்திலே பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக எம்எஸ்சி அவர்களை உலகத்துக்கு கொண்டு சேர்த்த MSV.comக்கு நீங்கள் எல்லாம் கைதட்டி வணக்கங்களையும் காட்டுகிறேன். நம்முடைய இந்த விழாவிலே நம்முடைய தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஸ்ரீராம் லட்சுமணன் அவர்கள் கைதட்டுங்கள் கைதட்டுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நானும் கைதட்டுங்கள் கைதட்டுங்கள் கைதட்டுங்கள், எம்எஸ்சி வாழ்க 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 என்று கைதட்டுங்கள். இந்த கைதட்டுவது அதிகமாக கைதட்டா நமக்கெல்லாம் ஆயுசு கூடும் என்று சொல்லுகிறார். ஒரு கையும் இன்னொரு கையும் இணைக்கிற போது இந்த நரம்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஆயுளை கூட்டுவோம். ஆகவே எம்எஸ்சி வாழ்க்கை என்று கைதட்டுகிற போது அவரை மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து ஆயுசு கூட வேண்டும் என்று நான் இங்கே வாழ்கிறேன். நம்முடைய தாயன்பன் அவர்கள் நல்ல மியூசிக் டைரக்டர் என்று எனக்கு தெரியும், ஆனால் நல்ல பேச்சாளர் என்பதையும் இன்றைக்கு தாயன்பன் நினைத்திருக்கிறார். அதற்கு காரணம் அநேகமாக விஜயா தாயன்பன் அவர்களாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள், அவர் ஒரு பேச்சாளர். ஆகவே அந்த பேச்சு நம்முடைய தாயன்பனுக்கு ஒட்டி கொண்டு விட்டது என்று நினைக்கிறேன். ஆகவே அண்ணனை பற்றி பல விஷயங்களை சீரும் சிறப்பாக சொன்னார், அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அதே போல நம்முடைய செல்லோ சந்திரசேகரன் அவர்கள் கௌரவம் படத்தை பற்றியும் அம்பேவா படத்தை பற்றியும் ரேணுகாணியை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார். அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தில் நான் பங்கு பெறேன். ஏவிஎம் தயாரித்து ஏசி திலகச்சந்தர் இயக்கிய அம்பேவா படத்தில் நான் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே நம்ம சந்திரசேகர் சொல்லுகிற அத்தனை நிகழ்ச்சியிலும் நான் எம்எஸ்சி அவர்களோடு கூடவே இருந்தேன், அந்த நிகழ்ச்சிகளில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவர் இருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்தது பெருமை என்று சொன்னார்கள். அவர் இருக்கிற காலத்திலே மட்டுமல்ல, அவர் பணியாற்றிய படங்களிலேயும் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு கிடைத்த பெருமையிலும் பெருமை. என்னுடைய பல படங்களுக்கு அவர் இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார்கள். இங்கே ரேணுகாணியை பற்றியே சிறப்பாக சொல்லுவதால் அதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஜெய்சங்கர் அவர்களை வைத்து துணிவே துணை என்று ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்துடைய முதல் 5 ரீல்கள் வசனமும் முக்கியமாக இல்லை, பாட்டு முக்கியமாக இல்லை, அந்த இசைதான் திகில் திரு 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 திருன்னு 5 ரீல் வரையிலும் மக்களை சேர்ல உட்கார வைக்கல, சேருக்கு முன்னால உட்கார வச்ச பெருமை நம்முடைய எம்எஸ்சி அவர்களுக்குத்தான் சேரும். அவருடைய இசைதான் அந்த படத்தில் முக்கியமாக இருந்தது. அதே போல அது பாடலாக இருந்தாலும் சரி, டைட்டிலாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, அந்த முத்திரை எம்எஸ்விக்கு உள்ள முத்திரை, ராமமூர்த்தி அவர்களுக்கு உள்ள முத்திரை என்பதை நான் மகிழ்ச்சியோடு இங்கே பெருமையோடு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் சொல்லிட்டு போனால் அப்புறம் இசை நிகழ்ச்சி பார்க்க முடியாது. இசையை பார்க்குற நேரத்தில் நாங்கள் கரடி போல் இங்கே வந்து புகுந்து சொல்லவில்லை. எம்எஸ்சியை பற்றி பேச வேண்டுமானால் நாள் முழுக்க நான் பேசிக்கொண்டிருப்பேன். அந்த அளவுக்கு என்னிடத்துல விஷயங்கள் இருக்கிறது. அந்த மனிதன் சாதாரணமாக ஒரு இடத்துல பிறந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற போது நீலகண்ட சாஸ்திரி என்ற ஒரு வித்வான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதை பார்த்து வாசப்படியில் நின்று மியூசிக்கை கற்றுக்கிட்டு வருது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் பணம் கொடுத்து படிப்பதற்கு வசதி இல்லை. ஆகவே அந்த நீலகண்ட சாஸ்திரியுடைய வாசலில் நின்று பாட்டு கற்றுக்கொண்ட போது ஒரு நாள் அந்த மாணவர்களை நான் சொல்லிக் கொடுத்ததை திருப்பி பாடுங்கள் என்று சொன்னால் அங்கே பணம் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்ல தெரியவில்லை. வாசலில் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாட்டை பாடினார்கள். அந்த நீலகண்ட சாஸ்திரி யாரப்பா பணம் கொடுத்து பிடிக்கிற பிள்ளைக்கெல்லாம் பாட தெரியல, வாசப்படியில் இருக்கிற நீ பாடுறியே உள்ளவா என்று சொல்லி அழைத்து அவருக்கு பாடல் சொல்லிக் கொடுத்து அவரை மேடை ஏற்றிய பிறகு இந்த நீலகண்ட சாஸ்திரி. அதே போல ஐயா இங்கே சொன்னார்கள், நடிப்பதற்காகவும் இசைப்பதற்காகவும் அவர் வந்தார் என்று. கோவையில் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் தான் முதலில் போய் வேலை செஞ்சார். என்னவா வேலை செஞ்சார் தெரியுமா? எடுபிடி பையனாக வேலை செஞ்சார். மியூசிக் டைரக்டர்களுக்கு எடுபிடி ஆளாக காஃபி வாங்கி கொடுக்குற பையனாக, ஹார்மோனி பெட்டியை துடைக்கிற பையனாக வேலை செஞ்ச விஸ்வநாதன் சார் தான் அங்கே வந்த மியூசிக் டைரக்டரிடத்தில் இருந்த அந்த பயிற்சியை பெற்று திரைப்படத்துக்கு மெல்லிசை வைக்கிற திறமையை எடுபிடி பையனாக இருந்து கற்றுக்கொண்டவர் தான் இன்றைக்கு உலகம் புகழ்கிற. அங்கே SM சுப்பையா நாயுடு என்ற ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாடலுக்கு கம்போஸ் பண்ணுகிறார். அந்த பாட்டுக்கு அவரால் கம்போஸ் பண்ண முடியவில்லை. அதை பார்த்து கொண்டே இருந்த எம்எஸ்சி அவர்கள் அவர் இல்லாத போது அந்த பாடலுக்கு அவர் மிட்டு போட்டு அதை SM சுப்பையா நாயுடு இடத்துல காட்டுகிறார். இது ரொம்ப நல்லா இருக்கேப்பா என்று சொல்லிவிட்டு அந்த தயாரிப்பாளர்களிடத்தில் எம்எஸ்சி தான் டியூன் போட்டார் என்பதை சொல்லாமலேயே அந்த பாட்டை வாசித்து அந்த பாடல் பதிவாகிறது. அந்த பாடல் மிகவும் பிரபலமாகிறது. ஆனால் அந்த SM சுப்பையா நாயுடுக்கு மனசில் ஒரு உறுத்தல். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சென்னைக்கு மாறுகிறார்கள். அப்போது சுப்பையா நாயுடு அந்த தயாரிப்பாளர்களிடத்தில் சொல்லுகிறார், எம்எஸ்சி விஸ்வநாதனால் அந்த பாட்டுக்கு டியூன் அமைத்தது, நான் அமைக்கவில்லை. ஆகவே அவன் பெரிய ஆளா வருவான், அவனை மெட்ராஸுக்கு கூட்டிக்கிட்டு போங்கன்னு SM சுப்பையா நாயுடு உண்மையை ஒப்புக்கொண்டு எம்எஸ்வி ஜூபிட்டர் பிக்சர்ஸோடு சென்னைக்கு அனுப்பி வைத்தார். அதனால் தான் அவர் சென்னைக்கு வந்து உலக புகழ் பெறுகிற அளவுக்கு வளர்ந்தார். அதற்கு நன்றிக்கடனாக எம்எஸ்வி என்ன செய்தார் தெரியுமா? ஒரு காலத்தில் SM சுப்பையா நாயுடுக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி. அந்த வந்தபோது SM சுப்பையா நாயுடுவை தன்னுடைய வீட்டிலே கூட்டி கொண்டு வந்து வைத்து அவரை வாழ வைத்தார். அது மட்டுமல்ல, அவர் வீட்டிலேயே அவர் இறந்த போது அவருக்கு இறுதிச் சடங்குகள் எல்லாம் செய்துவிட்டு அந்த குருவுக்கு கொள்ளியும் வைத்தவர் MS விஸ்வநாதன். அந்த அளவுக்கு நன்றி உள்ள மனிதனாக. அதே போல கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி பேசுகிற போது கண்ணதாசனும் விஸ்வநாதனும் ஒருவர் இல்லை, ஆனால் ஒருவர் இல்லை என்கிற அளவுக்கு அவர்கள் இருவரும் இணைந்து இறந்தவர்கள் என்பதை நாமெல்லாம் அறிவோம். திடீரென்று எம்எஸ்வி வீட்டுக்கு ஒரு செய்தி வருகிறது, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று. அண்ணன் எம்எஸ்வி அவரை புடைத்துக் கொண்டு கவிஞருடைய வீட்டுக்கு போய் நெஞ்சிலையும் பாதி அடிச்சுட்டு கவியா கவியா என்று கத்துகிறார். விஸ்வநாதா என்று ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தால் கண்ணதாசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்களே அவரை போய் கட்டி பிடிச்சு அழுகிறார். அப்ப கண்ணதாசன் அவர்கள் சொன்னார், நான் இறந்து போனால் நீ எப்படி கதறி அடுவாய் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தாண்டா உனக்கு போன் பண்ண சொன்னேன் என்று சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த அன்பு இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு விஷயம், நம்முடைய கவியரசர் கண்ணதாசனுடைய சிலையை வைத்த பெருமை எம்எஸ்சி அவர்களுக்கே சேரும். அவர்தான் சிலை செய்தார். அந்த சிலை செஞ்ச பணத்துல ஒரு பணம் மிஞ்சிச்சு. ஏன்னா விழாவை வந்து அரசாங்கம் எடுத்துட்டு பண்ணாங்க. அதனால கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மிஞ்சி போச்சு. அதை எடுத்துட்டு வந்து நம்முடைய சரவணன் சார்கிட்ட இந்த 2 லட்சம் ரூபாய் எனக்கு மிஞ்சி போச்சு, கவிஞருடைய பெயர் என்றைக்கும் நிலைத்திருக்கிற மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது சரவணன் சார் அவர்கள் தான் சொன்னாங்க, அவர் பேர்ல ஒரு அறக்கட்டளை அமைச்சு வருஷம் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுவோம் அப்படின்னு 11 ஆண்டு காலமாக அந்த கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை கண்ணதாசனுடைய விழாவை கொண்டு இருக்கிறது. அதுக்கு நம்முடைய ஐயா நல்லி சார், நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி, இவங்கெல்லாம் துணையாக இருந்து அந்த விழாவை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து
விஸ்வநாதன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு செய்கிற நன்றியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மேடையிலே உங்கள் முன்னாலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆகவே அப்படி நன்றியோடு இருக்கிற எம்எஸ்வி அவர்களை இன்றும் சரி, நாளையும் சரி, என்றும் சரி, தமிழும் மறக்காது, தமிழர்களும் மறக்க மாட்டார்கள். உலகத்தில் இருக்கிற இசைப்பிரியர்கள், இசைப்பொருட்கள் அத்தனை பேரும் எம்எஸ்வியை வாழ்த்திக் கொண்டிருப்பார்கள். அவருடைய பணி மாதிரி இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு, அது வந்து நீங்கள் சம்பந்தம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன மாதிரியெல்லாம் ஒரு மேனுவல் அவரே செஞ்ச இசை, அவரே வாசித்த இசையில் தான் நமக்கு இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த எலக்ட்ரானிக் அது இது இன்னைக்கு வந்திருக்கிற விஞ்ஞான சவுண்ட் ஒளிப்பதிவுகள்லாம் இல்லாத காலத்திலேயே அவர் எல்லாத்தையும் சாதித்து விட்டார் என்பதையும் ஒரு இடத்துல பதிவு செய்ய இங்கே நம்முடைய இளையராஜா அவர்கள் பாருங்க சொல்லுகிற போது, இந்த பாட்டை கேட்ட பிறகு கைமாறா என்னத்தை நாங்கள் திருப்பி செய்ய போகிறோம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக சொன்னார். சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து வணங்கினாரே, அதுதான் நாம் அவருக்கு கைமாறாக செய்வது. அதை போல அவருடைய இசைக்காக, அவருடைய திறமைக்காக அவர் நீண்ட நாள் வாழ்ந்து தொடர்ந்து நம்மோடு பல பணிகளை செய்ய வேண்டும். நம்முடைய ரிஷிலிஷ்மன் சொன்ன, என்னைக்காவது நின்று பார்த்துருக்கீங்களா? அவரை எப்பப்பாரு கையாடிட்டு கால் தாளம் போட்டுக்கிட்டு கல்யாண கட்சியில் போய் அந்த அளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காரு. நான் போய் கஞ்சி அண்ணன் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சேர் போட்டு ஒரு கல்யாண வீட்டில் உட்கார வச்சேன். அடுத்த 10வது நிமிஷத்தில் பார்த்தா எழுந்திரிச்சு நின்று பிள்ளையோடிங்க கண்டக்ட் பண்ணி, ஆனால் 100 தடவை 1000 தடவை வாய்ச்சிட்டாங்க. நீங்கள் கண்டக்ட் பண்ண வேண்டாம், சும்மா நின்னீங்கனாலும் போதும்னு சொன்னால் கேட்கல. அவரால் இருக்க முடியல. இசையோடு வாழ்ந்து இசையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதனால அந்த ஈடுபாடு அவரை விட்டு போகவில்லை. அதுதான் உழைப்பு. அது சாதாரண விஸ்வநாதன் இன்றைக்கு உலகம் பூரா வந்திருக்காருன்னா அந்த ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஆகவே அதுதான் விஸ்வநாதன். அங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன். முடியுமா முடியுமா முடியுமான்னு கேட்காதீங்க. முடியும் 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 என்று வந்தார், முடித்து காட்டினார். ஆகவே நாமும் அவரை போல அவரை ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு வாழ்ந்து காட்ட வேண்டும், செய்து காட்ட வேண்டும். எந்த தொழிலில் யார் ஈடுபட்டாலும் ஈடுபாடோட செய்யுங்க, கடுமையாக உடைங்க, நம்பிக்கையோடு இருங்க. முடியுமா முடியுமான்னு கேட்டால் எதுவுமே முடியாது. முடியும் என்றால் விஸ்வநாதனை போல நாமும் மெல்லிசை மன்னராக உலகத்திலே புகழ் பெற முடியும் என்பதனாலே அவரை மாதிரி மனிதராக, உதாரண மனிதராக எடுத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருக்கு இந்த பிறந்த நாள் செய்தியாக நான் சொல்லுவது, நீங்களெல்லாம் எம்எஸ்வியை போல வெற்றி பெற வேண்டும். அதுதான் எம்எஸ்வியுடைய ஆசை, விருப்பம் என்பதை சொல்லி, தோன்றி புகழோடு தோன்றுக அத்தலா தோன்றலில் தோன்றாமல் என்று இந்த குரலை சொல்லி, வாழ்க வாழ்க இந்த குழுவினர் வாழ்க. ஆகவே ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க. இறைவனுக்கு நன்றி, என் பெற்றோர்களுக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கு நன்றி. முக்கியமாக இந்த விழாவை நடத்தி சிறப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் என் சிறப்பான நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வேண்டுகோள் முதல்ல சொல்லு, அவர் பெரியவர், அதாவது எம்எஸ்வி, அவர் இங்கு வரவில்லை என்ற ஒரு காரணத்தினால் மற்ற காரியங்கள் நின்று போகவில்லை. சனிக்கிழமை நடக்க வேண்டிய, திங்கட்கிழமை நடக்க வேண்டிய காரியங்களை இன்றே செய்து முடிக்கிறார்கள் என்பதுதான் பெரிய விஷயம். எல்லோரும் கலந்து கொள்ள அது சாத்தியமாக இருக்கும் என்பதற்காக. ஆகையினாலே அவருடைய பிறந்த நாளை வாழ்த்த எல்லோரும் பலமாக கைகளை தட்டி அவருடைய வாழ்த்தை ரீசெண்டா அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, வீட்டுக்கு போனேன். பார்த்து என் கண்ணெல்லாம் தண்ணி நினைஞ்சு அப்படியே வழிஞ்சு போச்சு. என்ன நம்ப முடியல, அவர் தானா அப்படின்ற ஒரு இதில். அவர் உடம்பு சரியில்லாதனால அப்போ கூட அதை பார்த்தோன்னே ஷாம்ஜி அப்படி எழுச்சிட்டார், உட்காருங்க உட்காருங்க சொன்ன மாதிரி. கொஞ்ச நேரம் அவரால் இருக்க முடியல. ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், இல்லை இட்லி கொடு, ஷாமுக்கு அதை கொடு, இதை கொடு, இதை கூட போயிட்டு வந்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தார். அப்போ இப்போவே அப்படி இருக்காருன்னா அவருடைய காலகட்டத்தில் வேலை செய்யும் போதோ இல்லை காரில் போகும்போது சொன்னாங்களே, எப்படி சேகர் சொன்னார், எப்படி ஒரு வணக்கம் எப்படி இருந்திருப்பாருன்னு அதை யோசித்து பாருங்க. அவரை மறக்க முடியலை.
அவரை மாத்திரமல்ல, நாங்கள் அவர் கூட ரொம்ப சம்பத்தில் தெரியும். ரொம்ப அதிகமான நாட்கள், ரொம்ப நல்ல நாட்கள், ரொம்ப மெலடியஸ் நாட்கள், இந்த விதமான நாட்கள் இருந்தவன் கூட பார்த்தவன். அவரை பார்த்து பிரமித்து போனவன். எப்படி இந்த காம்போசிஷன்ஸ் எப்படி பண்ணுறாரு, சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. தாயம்மை சொல்லியாச்சு, மற்றவங்க சேகர் சொல்லியாச்சு, முத்துராம் சார் சொல்லிட்டாரு, எல்லாம் பெரியவர் சொல்லிட்டார். அவருக்குள்ள குணாதிசயங்கள், நன்றி இல்லாத நன்றி மிகுந்தவர். ஏன்னா நானும் அந்த ஸ்கூல், அதாவது சிஎன் பாண்டுரங்கன் அங்கேருந்து வந்து தியாகராஜ பாவர்கிட்ட அங்கே வாசித்து என்னுடைய நானும் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சு 60 வருஷம் ஆயிடுச்சு. அதில் முக்கியமாக எம்எஸ்விக்கிட்ட அதிகமான, அதாவது நல்ல நாட்களை கண்டிருக்கின்றேன், நல்ல காம்போசிஷன்ஸை கண்டிருக்கின்றேன். அதில் முக்கியமாக நான் சில காரியங்கள் சொல்ல வேண்டியது, என்னை பொறுத்தவரை ஆஸ் அ மியூசிக் இசையமைப்பாளர் அதை சொல்லணும்னா பகுதி 50% சாங்ஸ், 50% ரீரெக்கார்டிங். அதுதான் இன்னைக்கு இங்கே விளையாடு. அதாவது பாட்டுகளை பாமர மக்களும் கேட்கணும், அவங்களும் திருப்பி பாடணும். இந்த டெக்னாலஜியோ அல்லது வளருதோ அது விஷயம் வேற. என்ன விதமான மூட்ஸ், மனுஷனுக்கு எத்தனை வகையான மூட்ஸ், அந்த மூட்ஸுக்கு என்ன பொருத்தம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும், இதுக்கு அது சொன்னது சேகர் தான் சொன்னது நினைக்கிறேன், ரேஞ்சு தெரிஞ்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய ரேஞ்சு தெரிஞ்சிடும். ஃப்ளூட்டில் எவ்வளோ தூரம் போகலாம், எவ்வளோ தூரம் வரலாம், வயலினில் என்ன ரேஞ்ச், இது போல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தெரிஞ்சாதான் அதை கையாளும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் இந்த மாதிரி ரேஞ்சை கரெக்டாக முதல்ல படிக்கணும். ஆனால் எம்எஸ்வி அவர்கள் எங்கும் படிக்கலை. இதுதான் முக்கியத்தை பார்க்குறீங்க. அவர் கொஞ்ச நாள் பியானோ படித்தார். தாஸ் டேனியல் அவங்க அப்பா கிட்ட பியானோ கற்றுக்கிட்டார். ஹார்மோனியம் அப்போ விளையாடும். அந்த எப்படி அவருடைய குரல் போதோ அது போல கை போகும், மிஸ் ஆகாது. இதுக்கு இது மிஸ் ஆகாது. இந்த விதமான மனுஷன் அவர் உழைத்தார் என்றால், அவருடைய சில பாட்டுகளை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு போனால் தூக்கம் வராது, ஹாண்ட் ஆகும், மெலடி ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெஞ்சம் மறப்பதில்லை அந்த மாதிரி படங்களை பாட்டு கேட்டா அப்ப சொன்னது நீதான சிம்பிள், அந்த கதையே சிம்பிள், ஒரு பொயட்டிக் ஒரு பிக்சர். அது ரொம்ப சின்ன ஒரு நட்சல்ல சொல்லலாம் அந்த கதையை, சமாச்சாரத்தை. ஸ்ரீதர் சார் அவ்வளோ அழகாக இயக்கியிருந்தாரு. அந்த பாட்டை கேட்டுட்டு அதில் உள்ள பாட்டுகளை கேட்டு தூக்கமே வரல. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன இது வரைக்கும் நான் இந்த மேடையில் பேசுறேன்னா, நான் காலேஜில் படித்தாலும் அவர்கிட்ட வாசிக்கணும், நான் வேலை செஞ்சாலும் அதை விட்டுட்டு அவர் கூட இருக்கணும் அப்படின்னு லாஸ்ட் தூக்குறவரை வேலை செஞ்சவரை இழுத்து இன்னைக்கு இந்த நிலையில என்னை வச்சிருக்காருன்னா அது எம்எஸ்வி தான் காரணம். இல்லைன்னா நான் ஒரு லாயராகவோ எங்கேயோ போயிருப்பேன். நான் லா படித்தேன். நான் ஜெய்சங்கர், வேணிராடு 103 பேர் கிளாஸ்மேட்ஸ். அவங்க ஒரு வழியாக போயிட்டாங்க, நாங்கள் இந்த வழியை வந்துட்டேன். ஆனால் எம்எஸ்சி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக சங்கீதத்துக்கு என்ன செய்யணுமோ நான் நினைக்கிறேன், அதை விட அதுக்கு மேலே செய்திருக்கிறார். ஏன்னா கடவுள் எப்போதும் சொல்றேன், அவருக்கு கொஞ்சம் கூடுதலாகவே மூளையை கொடுத்துருக்கிட்டார். சாதாரணமா ஞானம்ன்றது அது வேற, உழைப்பினால முன்னுக்கு வருது வேற, ஞானம்ன்றது வேற. இந்த ஞானம்ன்றது எம்எஸ்விக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறார் கடவுள். அதனால 3 பேர்கிட்ட நான் விஷயம் பேசும்போது, ஒன்று நவ்ஷத் சார், நான் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்கேன் நவ்ஷத் சார்கிட்ட. நாங்கள் இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிலையும் நாங்கள் டைரக்டர்ஸாக இருக்கும்போது அவர் அடிக்கடி கேட்பார், ஹவ் இஸ் திஸ் விஸ்வநாத், விஸ்வநாதன் சொல்ல மாட்டார், ஹவ் இஸ் திஸ் விஸ்வநாத், குட் கம்போசர், நோ ஐ ஹவ் சீன் ஹிஸ் ஃபிலிம்ஸ். அதாவது அவர் மனசில் கூட அது எப்போ என்னை பார்க்கும்போது அடிக்கடி கேட்பார். இன்னொன்று சலீல் சௌத்ரி, நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் அவர்கிட்ட. அவரும் கேட்பார், பெரிய நல்ல ஞானஸ்தான். அவர் கூட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப அருமையாக பண்ணுவார். அவரு கூட கேட்குறாரு, இந்த எம்எஸ்வி சொல்கிறாங்களே
என்ன பண்ணுவார், அது எப்படி பண்ணுவார், அவரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் இன்னொன்று, நான் ஒரு சின்ன பாக்கியம் கிடைச்சது எனக்கு. லாஸ் ஏஞ்சலஸில் கம்போசர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது நாங்கள் போயிருந்தோம், சினி மியூசிஷியன்ஸ் யூனியனுக்கு. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு பேச டைம் கொடுத்தாங்க அந்த பிரசிடென்ட். அப்போ எம்எஸ்சியை தான் எடுத்துக்காட்டா சொன்னேன், எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க. ரீரெக்கார்டிங், அதாவது ரீரெக்கார்டிங் அதே நேரத்தில் ரீலை போட்டு உடனே சொரத்தை சொல்லி உடனே ஆர்கெஸ்ட்ராவை வாசிக்க சொல்லி அரேஞ்ச் பண்ணி இன்ஜினியர்கிட்ட கொடுத்து எல்லாம் பண்ணி அது விஷயங்கள் எல்லாம் பண்ணி வெளியே வரும்போது ஒரு வாரத்தில் விஷயத்தை முடிக்கிறாங்க. ஒரு படம்னா அவங்களால நம்ப முடியல. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அவர் 7 to 8 காட்சி, 2 காட்சி, 2 to 9 அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்போ ஒரு கம்போசர் இப்படியா பண்ணுறாங்க? ஆமாம். அப்போ சொன்னாங்க, யார் அந்த மாதிரி இருக்காங்க? நான் எம்எஸ்சி தான் சொன்னேன். வேற யாரை சொல்ல முடியும்? ஏன்னா நான் பார்த்தது எம்எஸ்சி தான் அந்த விதமாக பண்ணுது. அப்புறம் அவர் ஒரு தடவை படம் போட்டாருன்னா 2வது தடவை யூஸ்வலாக போடுறது கிடையாது. அந்த ஃபுல் 10 மினிட்ஸ் ரீல ஃபுல்லாக போட்டாருன்னா இங்கே ஏறிடும். ஃபுல்லாக என்ன பண்ணணும், எங்கே ஸ்டேக்கர் சொன்ன மாதிரி எங்கே ஸ்டாப் கொடுக்கணும், எங்கே சைலன்ஸ் கொடுக்கணும். சைலன்ஸே ஒரு பெரிய இது இல்லையா? அது சைலன்ஸ் எங்கே கொடுக்கணும், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே யூஸ் பண்ணணும், அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் ஒர்க் பண்ணிடுவார். அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வே ஆஃப் கம்போசிங், அவருடைய கம்போசிங்கே வேற மாதிரி. முதல்ல ரெடி பண்ணிட்டு வந்து பண்ணுறதில்ல, அசிஸ்டன்ட் அப்படியே ஆர்கெஸ்ட்ரா உட்கார வச்சு அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக அவர் வாசிக்கிட்டே வருவார். நாங்கள் கூட வாசிக்கிட்டு அப்படியே போயிட்டு ஃபுல் ரீட். ஒரு தப்பு பண்ணால், யாருன்னா ஒரு தப்பு பண்ணால் ஃபுல்லாக வாசிக்கணும். அந்த நேரத்தில் பல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, அவங்க உலகத்தில் இல்லை, திட்டுவாங்க. இது யார் தப்பு பண்ண அப்படி திட்டுவாங்க. ஏன்னா மறுபடியும் ஃபுல்லாக வாசிக்கணும். இந்த விதமான காலகட்டத்தில் ஏசி இல்லாத நேரங்களில் நான் மறுபடியும் சொல்றது, அதே போல ஒரு பெரிய கம்போசர் எம்எஸ்சி போல இவருடைய மனசுல, சிந்தைகளில், இவருடைய கிரியேஷன்ஸ்ல அவர் சில சமயத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன்ல கூட கிரியேஷன் அவருக்கு வந்திருக்கு. அந்த காதலிக்க நேரமில்லையில் அப்போ அந்த பாட்டு, அந்த மாதிரி 2-3 பாட்டு ஞாபகம் இருக்கு. அதை தன்னுடைய இதில் மெழுகேற்றி அருமையாக ஒரு சாங்கை புதுசாக கொடுப்பாரு. இப்போ சொன்ன மாதிரி இந்த ரீமிக்ஸ் அதெல்லாம் இல்லை, அது வேற, இது வேற. ஆகையினால இந்த விதமான பெரிய மனுஷனுடைய காரியங்களை வெளியே கொண்டு வந்தது. திருப்பி அதையும் சொல்றேன், அது எம்எஸ்வியும் சொல்லுவாரு, இப்போ சொல்லிட்டு இருக்காரு. அவர் கூட இருந்த மியூசிஷியன்ஸ் அவர்களை மறக்கவே முடியல. இப்ப அன்பே போட்டாங்க, எனக்கு உடனே என் பக்கத்துல எல்லாம் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. யார் வயல் வாசித்தாங்க, யார் ஃப்ளூட் வாசித்தாங்க, எல்லாம் அப்படியே நடமாடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஜெம்ஸ். அவர் என்ன பண்ண, ஒரு டீம்ல போயிட்டு இந்த சோலோ டீம்ஸ்க்கு நீங்க இதை பண்ண சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப கிட்டார் பீரியட், சின்ன சாங்கில் கூட அந்த கிட்டார் கேட்டுக்கிட்டே இருக்கும். பிலிப் வாசிக்கிறது எப்போதும் கேட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளூட் அந்த செக்ஷன் மேண்டின் ராஜு. அப்புறம் இன்னொருத்தர் பற்றி கண்டிப்பா சொல்லணும், அது நோவல் கிராண்ட். நோவல் கிராண்ட்லாம் இப்ப இருந்தா அவர் எப்படி இருந்திருப்பார், வேற மாதிரி நிலையில இருந்து எங்கேயோ போயிருப்பார். என்ன அருமையான ஒரு டேலண்ட் கடவுள் அவருக்கு கொடுத்து, எத்தனையோ பாட்டுகள் ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் எப்படி வாசித்து அந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ண, ட்ரம்ஸ்ல ட்ரெண்ட் சேஞ்சர் விஸ்வநாதன்றது அது நீங்க சொல்லியாச்சு. நானும் பாண்டரன் கிட்ட ஒரு எஸ்எம்எஸ் கிட்ட வாசித்து, தட்சிணாமூர்த்தி சுசராலா தட்சிணாமூர்த்திலாம் வாசித்த பிறகு விஸ்வநாத ராமூர்த்தி கிட்ட போய் சேர்ந்தேன். கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அங்கே வாசித்த ரீரெக்கார்டிங் வேற, அந்த சாங்ஸ் வேற டைப்பு, எம்எஸ்வி வேற டைப். எம்எஸ்வி குருவாக நினைத்து, குரு பௌர்ணமி சொல்லுவாங்க, அந்த மாதிரி குருவாக நினைத்து அவருக்கு அவர் பேரில இந்த விதமான நல்ல காரியங்களை செய்கிற காரியங்களிலும் கலந்து கொண்டு பல முகங்களை காண விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.